உங்களுக்கு தெரியும், அவர் தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர்கள் தொடர்ந்து சுற்றுப்பயணத்தில் இருக்கின்றார், மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார். சமீப காலமாக ஒரு 10 நாட்களுக்கு முன்பு என்ன நடந்தது என்பதை நீங்களே பார்த்திருப்பீர்கள். அவர் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிக் கொண்டிருக்கும் போது, நடு ரோட்டில் நின்று பேசிக் கொண்டிருக்கும் போது, அங்கு வந்திருந்த ஆம்புலன்ஸ் வண்டி, நோயாளிகளை கூட்டிக் கொண்டு வந்த அந்த ஆம்புலன்ஸ் வண்டியை நுழைய விடாமல் அதற்கு என்னெல்லாம் தடங்கல் செய்ய முடியுமோ அதை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார். இதற்கு பொதுமக்கள் மத்தியில கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்வது, நீங்கள் இன்றைக்கு ஆம்புலன்ஸ் வண்டிகளை எல்லாம் நிப்பாட்ட முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கு ஒன்று புரியவில்லை, உங்களுடைய கட்சியே, உங்களுடைய இயக்கமே விரைவில் ஆம்புலன்ஸ் வண்டியில் போகக்கூடிய நிலைமை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்படுத்துவார்கள். விரைவில் ஐசியூவில் தான் உங்களுடைய இயக்கம் அனுமதிக்கப்படும் என்பதை தெரிவித்து, உங்களையும் காப்பாற்றுகின்ற அந்த பொறுப்பை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்வார் என்றதையும் இங்கே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஏற்கனவே நான் பட்ட அவஸ்தை பத்தாதா, மேற்கொண்டு நீ வேற கரண்ட் கம்பியில கோர்த்துட்டு போறாராமாப்ல. பாரு, இது நான் உனக்காக செய்யல, எனக்காக செய்யறேன். கமெண்ட்ரே, அதிமுகவே ஆம்புலன்ஸில் செல்லும் நிலை விரைவில் மக்கள் ஏற்படுத்துவார் என்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கிறார். அதோட அதிமுக ஐசியூல இருக்குதா சொல்றார். தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, கொஞ்சம் திருப்பி இங்கே பாருங்கள், அதிமுக பலத்தை பார். அதிமுக ஒரு காலத்திலும் ஆம்புலன்ஸ்ல செல்லுகின்ற நிலைமை ஏற்படாது. அது திமுகவுக்கு அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற தேர்தல் மூலமாக ஏற்படும். அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் திமுகவை ஆம்புலன்ஸ் மூலமாக அனுப்பி வைப்பீர்களா? எவ்வளவு இருமாப்பு, எவ்வளவு திமிர் பேச்சு! இதற்கெல்லாம் முடிவு கட்டுகின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல். உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, திமுக அரசாங்கத்துக்கு மக்கள் வெண்டிலேட்டர் வைத்து விட்டார். அடுத்த ஆண்டு வரை அந்த வெண்டிலேட்டர் ஓடும். அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் வெண்டிலேட்டரை எடுத்தால் திமுக கட்சி அதோட க்ளோஸ். சாதாரண மந்திரத்துக்கு வரலடா. 5 வயசுல இருந்து அவன் அடி வாங்கி, மிதி வாங்கி, கடி வாங்கி, ஒவ்வொரு இடத்துலயும் பக்கம் பக்கமா வசனம் பேசி பல பெர்ஃபார்மன்ஸ்களை வெரைட்டியா கொடுத்து வின் பண்ணி வந்திருக்கேன்டா. அப்பேற்பட்ட என்கிட்டயே வந்து ஒரே நாள்ல காப்பி அடிச்சு ஓவர் டேக் பண்ணவா பாக்குற நீ?